Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான மசாலா சேனைக்கிழங்கு ஃப்ரை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான மசாலா சேனைக்கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்து தோல் எல்லாம் சீவி இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வெச்சுக்கலாம். ஓகே. அது கூட நம்ம தேவையான மசாலாக்கு ஒரு 10 பல்லு வெள்ளை வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 4-5 துண்டு பட்டை போட்டுக்கலாம். வெறும் பட்டை மட்டும். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 3 வரமிளகா இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்காக குருமிளகு வரமிளகா தான் ஆட் பண்ண போகிறோம், மிளகாத்தூள் வேண்டாம். அது கூட ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதெல்லாம் இந்த அளவுக்கு ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக அரையணும். அப்போ தான் நம்ம மசாலா சேனைக்கிழங்குல நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்குல நம்ம மசாலாவை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா எல்லா சைடும் ஆகுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சா தான் இதோட மசாலாலாம் சேனைக்கிழங்குல நல்லா பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், இந்தளவு சூப்பராக மேரினேட் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப அதிகமாக ஆயில் வேண்டாம், அளவாக ஆயில் போதும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நம்மளோட சேனைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் போதும். சேனைக்கிழங்கெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதும். ஓகே, நல்ல வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சூப்பர் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த சேனைக்கிழங்கு ஃப்ரை. வெளியிலலாம் இந்த மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நீங்கள் மசாலா ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காமல் இந்தளவு தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சாதான் நம்ம சேனைக்கிழங்கு சூப்பராக வரும். மேலே மசாலா ஊற்றி பாருங்கள், பேலன்ஸ் நம்ம நிறையவே இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான கிறிஸ்பியான சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.